வணக்கம். இன்னைக்கு கர்னா கர்வானா, லிக்னா லிக்வானா, காட்னா கட்வானா. நம்ம இந்த மாதிரி ஹிந்தியில் பேசும்போது நம்ம கவனிச்சிருப்போம். கர்வாத்தான்னு சொல்லியிருப்பாங்க, கர்வா ஏன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி லிக்வாத்தா லிக்வாத்தி அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. எப்படி லிக்னா லிக்வானா அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம பேசணும்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ கட் மை ஹேர், ஐ காட் மை ஹேர் கட். ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். நான் ஏன் முடியை கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ரெண்டுத்துக்கும் மீனிங். ஆனால் எந்த இதில் சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு ஐ கட் மை ஹேர்னு இருக்கு இல்லையா, அது அதுக்கு என்ன மீனிங்னா, நானே என் முடியை கட் பண்ணிட்டேன், நானே என் முடியை கட் பண்ணிட்டேன். முடியை கட் பண்ணது யார்? நான். அப்போ ஐ கட் மை ஹேர்னு சொல்லுவோம். அப்போது மேனே அப்னா பால் காட் லியா, மேனே அப்னா பால் காட் லியா, நானே என் முடியை வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ காட் மை ஹேர் கட்னா யாரோ எனக்கு வெட்டி விட்ருக்காங்க, நான் வெட்டல. அந்த செயலை செஞ்சது யாரோ ஒருத்தவங்க, சம்மொன், நான் கட் பண்ணிக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐ காட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இது எப்படி சொல்லணும்னா, மேனே அப்னே பால் கட்வா லியே, மேனே அப்னே பால் கட்வா லியே. இங்கே இது சம்மொன், யாரோ ஒருத்தவங்க என்னை கட் பண்ணியிருக்காங்க. அதாவது சலூனில் போயோ சம்மொன், நான் இல்லை, நானாக கட் பண்ணியிருக்கேன்னா நம்ம எப்போ சொல்லணும்? மேனே அப்னா பால் காட்லியா அப்படின்னு சொல்லணும். நானாக முடி வெட்டிக்கிட்டேன். நான் இப்போ நானாக வெட்டிக்கலை, நான் வேறு எங்கேயோ போய் வெட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மேனே அப்னே பால் கட்வா லியா அப்படின்னு சொல்லணும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ கிளீன்டு மை ரூம், ஐ மேட் சம் ஒன் கிளீன் மை ரூம். அதாவது நானே ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன், நான் வேற ஒருத்தவங்களை வச்சு ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போது ஐ கிளீன்டு மை ரூம்னா எப்படி சொல்லணும்? மேனே அப்னா கம்ரா சாஃப் கர் தியா, நான் என் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே யார் செயல் செஞ்சது? ரூமை க்ளீன் பண்ணது நான். மேனே அப்னா கம்ரா சாஃப் கர் தியா, நான் என் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நான் வேற ஒருத்தவங்களை வச்சு ரூம் க்ளீன் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை, யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ மேனே கிசிசே அப்னா கம்ரா சாஃப் கர்வாயா, அப்னா கம்ரா சாஃப் கர்வாயா. இது நம்ம தமிழில் தன்வினை பிறவினைன்னு படிச்சிருப்போம். அதில் பிறவினை வாக்கியங்கள் தான் இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு இது புரியலன்னா பிறவினை வாக்கியங்கள்லாம் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது நான் ஒரு வேலை செஞ்சேன், அது ஜென்ரல். நான் இன்னொருத்தவங்களை வச்சு வேலை வாங்கினேன், அதாவது நான் செய்யல அந்த வேலை, இன்னொருத்தவங்க செஞ்சாங்க, அது பிறவினை வாக்கியம். இந்த ஐ மேடு சம் ஒன் க்ளீன் மை ரூம், நான் பண்ணல, யாரோ ஒருத்தவங்கள வச்சு பண்ண வச்சேன், யாரோ ஒருத்தவங்க அந்த வேலையை பண்ணாங்க. அப்படி வரும்போது பிறவினை வாக்கியமாக வரும்போது தான் இந்த கர்வாயா லிக்வாயாலாம் வரும். மேனே கிசிசே அப்னா கம்ரா சாஃப் கர்வாயா. இப்போது அவளை எழுத வைக்கிறான், அவன் அவளை எழுத வைக்கிறான். இப்போ எழுதுறது யார்? யாரோ ஒருத்தவங்க, அவன் எழுதலை, அவன் அவளை எழுத வைக்கிறான். அப்போ வக் உசே லிக்வாத்தாஹே, ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால லிக்வாவில் தா சேர்த்துருக்காங்க. லிக்னா லிக்வானா, லிக்னா எப்படி மாறி இருக்குங்க? லிக்வானான்னு மாறி இருக்கு, அதில் தா சேர்த்து எழுதியிருக்காங்க. வக் உசே லிக்வாத்தாஹே, அவன் அவளை எழுத வைக்கிறான். இப்போ எழுத வைத்தார் அப்படிங்கிறதுக்கு உஸ்னே உசே லிக்வாயா, உஸ்னே உசே லிக்வாயா, அவர் அவளை எழுத வைத்தார். அதாவது அந்த சப்ஜெக்ட் யாரோ அவங்க செய்யலை, அவங்க இன்னொருத்தவங்கள செய்ய வச்சுருக்காங்க. பிறவினை வாக்கியம் பற்றி படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். அவள் அவனை அள வைக்கிறாள். இங்கிலீஷில் காசெட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு ஒன்று வரும், அந்த டாபிக் தான் இது. தமிழில் பிறவினை வாக்கியங்கள். அவள் அவனை அள வைக்கிறாள், அவள் அவனை அள வைக்கிறாள், அவள் அளவில் she made someone to cry, அவனை அள வைக்கிறாள். வஹ் உசே ருலாத்தி ஹே, லேடிங்கிறதுனால தீ வந்திருக்கு. வஹ் உசே ருலாத்தி ஹே, ரோனா இங்கே ருலானான மாறி இருக்கு. அவர்கள் என்னை சமைக்க வைக்கிறார்கள், வே அவர்கள் முஜ்சே கானா பன்வாத்தே ஹேன், அது அவர்கள்ங்கிறதுனால இங்கே தே வந்திருக்கு, ஹேன் வந்திருக்கு. பனானா பன்வானான்னு மாறி இருக்கு. வே முஜ்சே கானா பன்வாத்தே ஹே, அவர்கள் என்னை சமைக்க வைக்கிறார்கள். நீங்கள் தமிழில் பிறவினை வாக்கியங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியும்னா காசெட்டிவ் வேர்ப்ஸ் பற்றி பாருங்கள். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். நன்றி, வணக்கம்.